பரமபத விளையாட்டைப் போல ஒவ்வொரு நிலையிலும் ஏறி சறுக்கி மீண்டும் ஏற முயல்கிறாய். எனது அன்பு கருணையாகி உன்னை பின்தொடர்ந்து ஏற வைக்கிறது. இதனால் தான் உன்னை அறியாமல் புண்ணிய செயல்களில் ஈடுபடுகிறாய். இதையும் பக்தியின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். பக்தி வழியாக என்னிடம் நீ வரும்போதுதான் உனக்காகவே செயல்பட்டு வருகிறேன் என்பதை உணர்வாய். இதையெல்லாம் சாத்தியப்படுத்தவே உனது வாழ்க்கையில் அவ்வப்போது பிரச்சனைகள் வருவதற்கு அனுமதிக்கின்றேனே தவிர உன்னை நிரந்தரமாக முடக்கிவிடுவதற்காக அல்ல. உலகில் பிறக்கின்ற அனைவரையும் மீட்பதற்காக எனது பிடி என்ற முள்ளில் நிவாரணம் என்ற பெயரில் இரையை கோர்த்து போடுகிறேன். நீயோ நிவாரணம் என்ற இரையை மட்டும் சிறிது சிறிதாக கொத்தி கொத்தி எடுத்துவிட்டு எனது பிடியை விட்டு விடுகிறாய். ஆனால் எனது பிடிக்குள் சிக்கும்போதுதான் எப்போதும் என்னை நினைக்கவும் என் மீது அன்பு காட்டி பக்தியை வளர்க்கவும் முடியும். இவ்வாறு என்னிடம் சிக்கியவர்களின் எல்லா பொறுப்பையும் நானே ஏற்கிறேன். அவர்களுக்கு தர்மத்தை போதித்து கர்ம விடுதலை தருவேன். எவ்வளவு துன்பம் வந்தபோதும் அவை யாவும் தடைகள் என அறிந்து அத்தகைய பக்தனும் என்னை நோக்கி முன்னேறி வருகின்றான். இந்த கஷ்டத்திற்கு நான் தான் காரணம் என்று என்னை குறை கூறாமல் தான் ஏதோ ஒரு விஷயத்தின் மீது வைத்திருந்த பற்றினால்தான் இந்த தொல்லை வந்தது. இது தேவையா தேவையில்லையா என்பதை தீர்மானம் செய்து கடவுளே முடிவெடுக்கட்டும் என என்னிடம் விட்டு விடுகிறான். அனைத்திற்கும் ஒரு காரணம் உள்ளது என தெளிவடைகிறான். இதனால் அவன் மனதில் பாரமில்லை, என்ன ஆகுமோ என்ற பயமில்லை, கடவுள் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை. எப்போது நடந்தால் என்ன, நிச்சயம் நடக்கும் என்ற தெளிவாள் பொறுமையும் கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம ஜபம் செய்து கொண்டிருக்கிறான்.